வணக்கங்க. நம்ம இப்போ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா தினத்தந்தியுடைய குறுக்கெழுத்து போட்டி பார்க்க போகிறோம். இன்றைக்கி டேட் என்னென்னா 27/4/2026ங்க, திங்கக்கிழமை. நம்ம 1 by 1 நம்ம இன்னும் சால்வ் பண்ண ஆரம்பிக்குமா? 1. சென்னையில் இங்கு புதிய பேருந்து நிலையம். சென்னையில் உள்ள புதிய பேருந்து நிலையம்னா கொஞ்சம் காலத்துக்கு முன்னால் கோயம்பேடு, இப்போனா கிளம்பாக்கம். கேளம்பாக்கம் இல்லை, கிளம்பாக்கம். பதில் என்ன? இம்-பாக்கம். கேளம்பாக்கம்னா வேற இடங்க, கிளாம்பாக்கம் மட்டுமே கரெக்டாக உள்ள பேர். 1 மேலேருந்து கீழே. இயேசு டேஷ், இயேசு கிறிஸ்து. ஓகேங்க, ஜீசஸ். 2 சாரிங்க, 6 இடமிருந்து வலம் என்ன? பார்சிலோனா உள்ள நாடு. பார்சிலோனா எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்பெயினில் இருக்குதுங்க. பார்சிலோனா வந்து ஃபுட்பால் டீமுக்கு வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸ்பெயினுக்கு வந்து ஃபுட்பாலுக்கும் ஃபேமஸ்ஸு, அந்த இயற்கை அழகுக்கும் ஃபேமஸான இடம் தான் பார்சிலோனா. ஓகேங்களா, அது இருக்கக்கூடிய இடம் ஸ்பெயின். 2 மேலேருந்து கீழே என்ன? யானையை பராமரிப்பவர். பாகன். பா இருக்குது, இன்னும் இருக்குதுங்க, கே மட்டும் போட்டால் முடிஞ்சிச்சு. பாகன். 3 மேலேருந்து கீழே என்ன? கப்பல் கரையை கண்டுபிடிக்க அமைப்பது. கப்பல் வந்து கரையை கண்டுபிடிக்கணும்னா நைட்டு என்ன இது தெரியும்னா கலங்கரை விளக்கம். கண்டுபிடிக்க உதவுவது கலங்கரை. விளக்கத்துக்கு வாய்ப்பில்லை, விளக்கு. சரிங்களா? ஸோ கலங்கரை விளக்கு. சரிங்க, விளக்கம்னு எழுதுறதுக்கு இடம் இல்லை, அதனால் விளக்குன்னு முடிச்சுட்டோம். 9 வலமிருந்து இடம் என்ன? கார்த்தி அதிதி சங்கர் நடித்தது. சங்கரோட பொண்ணு அதிதி சங்கர் நடித்த படம் என்ன படம்னா விருமன். படம் பேர் என்ன? விருமன். 2022 வந்த படம், இப்போ ரீசெண்டாக வந்த படம் தான். 13 இடமிருந்து வலம் என்ன? அப்படி ஒரு கேள்வியே இல்லைங்க. அப்போ 13 எதுக்கு வச்சுருக்காங்கன்னு தெரியல. 14 தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்கள் செல்லும் அவை. எம்பிக்கள்லாம் எந்த அவைக்கு போவாங்க அப்படின்னா மக்களவை. அப்போ மாநில அவைக்கு ஸோ மக்களவை. ஓகே. ஸோ அதுக்கடுத்து 8 வலமிருந்து இடம் என்ன? இதற்கு ஒழுகாதா, எதற்கும் ஒழுகாதா? மாணிக்க வாசகர் எழுதிய திருவாசகம். ஈசன் அடி போச்சு, எந்த அடி போச்சு, ஈசன் அடி போச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, திருவாசகம். மாணிக்க வாசகர் எழுதியது. 5 மேலேருந்து கீழே என்ன? ஒரு நட்சத்திரம். 5 எழுத்து இருக்குதுங்க. திருவோணம் சொல்லலாம், இல்லைன்னா திருவாதிரை சொல்லலாம். இங்கே வந்து வா வந்திருக்கனால திருவாதிரைன்னு எழுதலாம். திருவாதிரை. இதை வந்து ஆருத்ரா நட்சத்திரம்னு சொல்லுவாங்க, சிவபெருமானுக்கு உகந்த நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. 10 கீழேருந்து மேலே. வெயிட்டிங் தமிழில். 4 மேலேருந்து கீழே என்ன முதல்ல பார்த்தோமா? தாஜ்மஹால் ஒரு உலக டேஷ். தாஜ்மஹால் வந்து ஒரு உலக அதிசயங்க. 7 அதிசயத்தில் ஒரு அதிசயம். 7 வண்டர்ஸ் அதிசயம். ஈபிள் டவர்லாம் இருக்குல்ல, ஈபிள் டவர், பைசா டவர். ஸோ அதுமாதிரி தாஜ்மஹால். ஸோ 4 வலமிருந்து இடம் என்ன? நேசம், பற்று, பாசம். இதை வந்து என்னென்னு சொல்லலாம்னா ஆன்ஸுக்கு அன்பு அப்படின்னு சொல்லலாம். இப்போ 10 கீழே மேலே என்னன்னு பார்ப்போம். வெயிட்டிங் ஹால் தமிழில் என்னன்னு சொல்லுவீங்க? காத்திருப்பு அறை. அங்கே டேஷ் அறைன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ காத்திருப்பு அறை. ஓகே. ஸோ இந்த சைடு வந்து எல்லாமே முடிச்சிட்டோம். அடுத்து 17 வலமிருந்து இடம் என்ன?
அறியப்படாத மறைந்துள்ள ரகசியத்தை என்னன்னு சொல்லுவோம். அறியப்படாமல் புதுசாக கண்டுபிடிக்காத ரகசியம் எல்லாத்தையும் மர்மமாக ஏதோ வச்சுருக்கானான்னு சொல்லுவாங்க. மர்மம். பதினாறு மேலேருந்து கீழே பாருங்கள். 2வது எழுத்து இம்மு. மூக்கில் தூசி போனால் வருவது. இப்போ தான் தினமலையில் இந்த கேள்வியை பார்த்தோம். என்னது? தும்மல். மூக்குக்குள்ளே ஏதாவது தூசி போயிடுச்சு, இல்லை பக்கத்தில் மூக்கு பொடி போட்டுருக்கவங்க எதுவும் வந்தாங்கன்னா நம்மளுக்கு என்ன வரும்? தும்மல் வரும். சரிங்க. அடுத்து 18 இடம் வந்து வளம் என்ன? டேஷ் தவித்த சோழன் என்பவர் 1ஆம் குலோத்துங்க சோழன். சுங்கம் தவித்த சோழன். அந்த நாட்டில் இருந்த சுங்க வரி எல்லாத்தையும் தூக்கி விட்டார். வரியே இல்லாமல் ஆக்கிட்டாங்க. ஸோ அதனால் சுங்கம் தவிர்த்த சோழன். சுங்க வரிங்கிறதையே தூக்கிட்டாரு. அந்த டேக்ஸே வேண்டாம் அப்படின்னுட்டு. அதனால் சுங்கம் தவிர்த்த சோழன் சொல்லுவாங்க. அதுக்காண்டி இவர் கிட்டக்குள்ள அந்த வரியை தூக்கிட்டாங்க. 11 மேலேருந்து கீழே. டேஷ் வருங்கால் நகுக. இடுக்கண் வருங்கால் நகுக. இடுக்கண் வருங்கால் நகுக. அதனை அடுத்துவது அத்தொப்பதில். அதாவது கஷ்டகாலம் வந்தாலும் அதையே வந்து புன்னகையோடு எதிர்கொள்ளணும்னு சொல்லக்கூடியது. 15 வலமிருந்து இடம் என்ன? அன்னை பாடுவது. அம்மா பாடுவது என்னது? தாலாட்டு பிள்ளைக்காக. அம்மா. 12 மேலேருந்து கீழே என்ன? கே டேஷ் ஒரு நடிகர், இயக்குனர், தயாரிப்பாளர். கே பாக்கியராஜ் இல்லைங்க. லா வந்துருக்கு. 3 எழுத்து தான். கேல ஆன்ச்சா. இந்த ஸ்டார் ஸ்போர்ட்ஸில் பேசிக்கிட்டே ஒருத்தர் பார்த்தீங்கன்னா பாலாஜி. எல்கேஜின்னு ஒரு படம் நடித்தார். அவருக்கா எல்கேஜின்னு ஒரு படம். லால் பகதூர் காந்தி அப்படின்னு சொல்லி ஒருத்தர் காமெடியாக நடிச்சிருப்பார். மூக்குத்தி அம்மன் படத்தெல்லாம் எடுத்திருப்பார்ல பாலாஜி. அவர் தான் நடிகர், இயக்குனர், தயாரிப்பாளர். ஸோ இதுதான் இன்னும் பதில். எல்லாமே சால்வ் பண்ணி முடிச்சிட்டோங்க. ஆன்சர்ஸ் செக் பண்ணிக்கோங்க. தப்பாக மென்ஷன் பண்ணியிருந்தால் இல்லை சொல்லியிருந்தால் கமெண்ட்டில் கொடுங்க. கண்டுபிடிங்க வித்தியாசத்தையும். வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றிங்க.